என்னோட நேம் ஆனந்தகிருஷ்ணன். நான் வந்து சமுதாயத்தில் சார்ந்தவன். நானும் என் தெரு பக்கத்தில் உள்ள சிவமதி பொண்ணும் 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு வந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இந்த லவ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. வர வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி வந்து 2 பேத்துக்கும் கல்யாணம், கோயில் வச்சு கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கல்யாணத்துக்கான எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்தோம். இந்த நேரத்து தான் போய் நானும் அந்த பொண்ணு பட்டு சேலை எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த நேற்று வந்து அந்த பொண்ணு வீட்டில் ஒரு சில விஷயங்கள் தெரிய அந்த பொண்ணோட செல்லை பிடுங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அவங்க அம்மா, அவங்க பாட்டி, அவங்க அப்பா டியூட்டிக்கு போயிட்டாங்க. ஈவினிங் தான் வந்தாங்க. எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னு தெரியல. அவங்க தாய் மாமா தான் அந்த பையன் வெறும் பையன், அந்த ஜாதியை விளங்காத ஜாதி, அந்த ஜாதி கூட நீ போறியா, அந்த ஜாதியில் தான் நீ வந்து வாக்கப்படணுமா அப்படின்னு ஜாதியை தரக்குறைவாக பேசி, நீ அந்த ஜாதியில் தான் வாக்கப்படுவோன்னா உன்னைய வந்து நாங்களே கொன்று போட்டுருவோம், எனக்கு கௌரவம் தான் முக்கியம், நீ முக்கியம் இல்லை, கொண்டுட்டு நாங்கள் எப்படி பேசணுமோ நாங்கள் சமாளிச்சுக்கிடுவோம் அப்படின்னு அந்த பொண்ணை அவங்களே கொண்டுட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்கிட்ட வந்து கரெக்டாக 11:15 கால் பண்ணாங்க. அவங்க செல்லை பிடிங்கி வச்சுட்டாங்க. அவங்க அம்மா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஃபங்க்ஷன் வீட்டு போகும்போது வீட்டில் பாட்டி இருக்காங்க. பாட்டி செல்லேருந்து என்கிட்ட பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அதேமாதிரி பாட்டி செல்லேருந்து பேசி நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளு, இந்த மாதிரி ஆகிட்டு நான் வந்து எனக்கு பிரச்சனைனா ஒரு ஃபோன் அடிப்பேன், வந்து என்னை கூப்பிட்டு போயிரு அப்படின்னா. அது வரைக்கும் அவங்க அம்மா ஒரு வரைக்கும் வந்து ஒரு 1 hour பேசிகிட்டு இருந்தா. அம்மா வந்த உடனே நான் மீட்டில் நீ போட்டுக்கோ, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா, அவங்க தாய் மாமா வந்து இந்த மாதிரி தகாத வார்த்தையெல்லாம் பேசினாங்க. பேசிட்டு ஒரு 1/2 hour செல்லு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சாயங்காலம் ஒரு 3:30 மணி அளவில் நான் பார்த்தேன். அந்த வழியாக போகும்போது மாடியில் நின்னான். கை காமிச்சேன், பேசினேன், சிரித்தேன், அழுதா. ரொம்ப நீ அழாத, நான் இருக்கேன்ட்டு சைக்கிளை சொல்லிதான். அதுக்கப்புறம் யாரோ வந்துட்டாங்கன்னு நினச்சி உள்ளே போயிட்டா. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் அந்த சைடு போகும்போது அந்த மாதிரி மேட்ரு எனக்கு தெரியும். இல்லை, உங்களோட பேசுனதுக்கான ஆடியோ ஆதாரம் இருக்காங்க? ஆடியோ இல்லை, ஃபோன் கால் இருக்குது. ஃபோன் கால் ஆடியோ இருக்காங்க? ஆடியோ நான் போடுறது கொல்ல பார்க்குறாங்க அப்படிங்கிறது இல்லை. ஆடியோ வீடியோ கால் பேசுனீங்களோ? சைக்கிள்லாம் காட்டினீங்க? அது வந்து மாடியில் நிற்கும் போது காமிச்சு. அவங்க வீட்டில் போய் நீங்கள் பத்திரிக்கை காமிச்சு கல்யாணம் முடிக்க போகிறீங்க? இல்லை, அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. அவங்க வீட்டு சைடு யாருக்கும் தெரியாது. இது எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. தெரிய போய் தான் இந்த மாதிரி ஒரு ஆணவ கொலை அவங்க வந்து கையில் எடுத்திருக்காங்க. பத்திரிக்கை கொடுத்து நாங்கள் கூட்டு போய் எப்படியும் தூக்கிட்டு போய் கல்யாணம் முடிக்கிறோம் அந்த மாதிரி நான் யார்ட்டையும் சொல்லலை. அப்படி சொல்லதா இருந்தால் அவளை கூப்பிட்டு வந்ததில்ல, அதுக்கப்புறம் சொல்லியிருப்பேன். ஆமாம், அந்த பொண்ணுக்கு விருப்பம், எங்கள் வீட்லேயும் விருப்பம். அவங்க மாமா, தாய் மாமா, அவங்க அம்மாவுக்கு அந்த கோட்டாலே போகக்கூடாது, அந்த தெரு பக்கமே போகக்கூடாது, அவங்க ஜாதியில் நாங்கள் போய் எங்கள் பொண்ணை கொடுக்க மாட்டோம், அதுக்கு நாங்கள் பொண்ணை இழந்துருந்தோம். அப்படி ஒரு முடிவில் அந்த பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. பொண்ணு பேர் சிவமதி, என்னோடய பேர் ஆனந்தகிருஷ்ணன். நான் வந்து பேட்டை ஸ்டேஷனில் நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் நாங்கள் எடுக்கலை. என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் இல்லை, அந்த ரீசன் சொன்னாங்க. சரி, ஓகே, அப்போ நாங்கள் மார்னிங் வந்து கமிஷன் ஆஃபீஸில் போய் கொடுத்துக்கலான்னு இன்றைக்கி வந்திருக்கோம். எங்களுக்கு அந்த மர்மமான முறைன்ட்டு நியூஸில் போட்டிருக்காங்க. மர்மமான முறையெல்லாம் கிடையாது. இது வந்து கண்டிப்பாக இது ஒரு கொலை தான். வீட்டிலே சேர்ந்து கொண்டிருக்காங்க. இதில் வந்து A1 அக்யூஸ்டாக வந்து அவங்க தாய் மாமா பழனிங்கிறவரை சேர்க்கணும். ஏன்னா அவர் தான் இதுக்கு எல்லாமே. அவங்க வீட்டில் எல்லா முடிவு எடுக்கிறது பழனிங்கிற என்பவர் தான். அவர் பேச்சு தான் எல்லோரும் கேட்பாங்க. அவருக்கு வந்து நம்ம சமுதாயத்தை கண்டாலே பிடிக்காது. நாளே ஒரு ரொம்ப தாழ்த்தப்பட்ட, ரொம்ப கீழ்த்தனமாக உள்ளவங்க, அப்படியே ஒரு மைண்ட் செட்டில் தகாத வார்த்தை பேசும்போது நான் லைனில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு தான் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு, அதுக்கப்புறம் சரி எப்போதும் ஒரு கால் பண்ணுவான், கால்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் கால் பண்ண சூழ்நிலை அவளுக்கு அமையலை. செல்லு இல்லை, ரூமில் அடைச்சிட்டாங்க. அதனால் ரூமில் அடைச்சி என்ன பண்ணாங்க தெரியல, ஈவினிங் அவங்களே ஒரு நாடகம் மேல் நாடி இப்படி பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. இப்போ பண்ண போகிறீங்கிறது நேற்று தான் அவங்க ஃபேமிலிக்கு தெரியும்? நேற்று தான் தெரிஞ்சிருக்கு. தெரிய போய் தான் இந்த மாதிரி அளவுக்கு வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி என்னோட தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணியிருந்தாங்க. பண்ணும்போது அவள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி ஒரு 4 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கே தெரியும். அவங்க வீட்டுக்கு தெரியும்போது அந்த பையன் கூட பேசாத, வைக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ சரி, ஓகே, பேசலை, வைக்கலன்ட்டு சொல்லிட்டா. ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தோம். இப்போ தான் அங்கே கல்யாணமெல்லாம் முடியல இருந்தோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு பண்ண வர 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆமாம், வெள்ளிக்கிழமை நான் கோயிலில் வச்சு தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இது வந்து ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணியிருந்தேன். இதுக்கு அன்மேரிட் சர்டிஃபிகேட்டுக்கு விவோ கிட்ட எல்லாம் பேசியிருந்தேன். எல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆகிட்டு இன்றைக்கி தான் எல்லா டாக்குமெண்ட் சாட்சியெல்லாம் கொண்டு போகலான்ட்டு இருந்தோம். அந்த பொண்ணோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, ஆதார்லேருந்து, பெர்த் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்லேருந்து 1 வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட தந்துட்டா. நீ என்ன வேணாலும் பண்ணு, உன்னை நம்பி நான் வந்துடுவேன், ஏன்னா நீ நல்லா வச்சு பார்த்துருப்பேன். அதுவும் எல்லா சர்டிஃபிகேட் ஒரிஜினல் ஃபுல்லாக என்கிட்ட தான் இருக்குது. எங்கள் வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு. ஆமாம், சம்மதிக்க மாட்டாங்க, நீ இதை வச்சுக்கோ அப்படின்ட்டு என்கிட்ட எல்லாமே தந்து அவர் ரெடி பண்ண சொன்னோன்னா நான் எல்லாமே ரெடி பண்ணி 3 மாதத்தோடு தான் எல்லாருமே எடுத்தோம் வச்சோம். அவங்க வீட்டில் வந்து அது ஒத்துக்கல. அவங்க ஜாதியை பார்த்து எதிர்ப்பாங்க. பொண்ணு வந்து 2nd இயர் படிக்காங்க, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்காங்க. நான் வந்து ஏர்டெல் ஃபாஸ்டாக் டோல்கேட்டில் வந்து நான் டீம் லீடராக இருக்கேன்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.